கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஹீரோயின் போயிட்டு ஓஜின்ட்ட சொல்கிறான், இந்த மாதிரி தேடி வந்து இந்த கம்பெனியை வந்துட்டு 1 இயரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். ஓஜினுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் இப்போதைக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன தான் இருந்தாலுமே தேடி வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் பெருசாக வந்து வெளியே சொல்ல முடியாது. ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாக இருக்கான். ஹீரோயின் வந்து ரொம்ப அவசரப்படுறவங்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. பட் ஹீரோ வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்கான். ஹீரோனால ஒன்றுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க. 1 இயரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. உங்களோட ஆஃபீஸ் ரூம் இதுக்கப்புறம் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுமே ஹீரோயின் தாங்க ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போர்டில் எழுதி போட்டிருக்காங்க 1 இயரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்து எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. அது இல்லாமல் ஓஜின் இருக்கார்ல, அவரை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்துட்டு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டியானுக்கு தெரியுது எல்லாமே அக்காவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரியுது. அப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ காங் அப்போ என்னவா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு காங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் உனக்கு தெரியாதா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது காங் வந்து டேரியோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இங்கே இருக்க ஹீரோனுக்கு வந்து இது தெரியாதுல்ல, தெரியாமல் தானே இத்தனை நாள் போய் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன டோஹி உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ டியானுக்கு தெரியும்ல இங்கே இருக்க வந்து சன்ஹி, ஸோ அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறான்னா சமாளிச்சிடுறான். இல்லை அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுறான். அப்போ தான் ஹீரோனுக்கு வந்துட்டு புரியுது. அப்போ இத்தனை நாளாக போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணது டேரி ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து டேரியை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. காங்கு டேரி எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு வந்து நம்மளை சுற்றி எல்லாருமே வந்து கெட்டவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு தோணிட்டு இருக்கு. அப்போ யாங் வந்து சொல்கிறான், நீ அவ்வளோதான் இதுக்கப்புறம் நடுத்தருக்கு வருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ டேரி வருவாளா, டேரியை பார்த்துட்டு யாங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து புது மாடலாக இருக்கேன் மேடம், நான் வந்துட்டு கண்டிப்பாக கடுமையாக அந்த கம்பெனிக்கு உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற டேரிக்கு வந்துட்டு இன்னொரு அடிமை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு அடிமை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காங்க இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு தோணிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே விஷப்பாம்பா இருந்துட்டு இருக்கு, ஸோ நம்ம தான் தெரியாமல் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணுது. அப்புறம் ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறா. டூஹி வந்துட்டு கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் இருக்கும் போது ஒரு பேனர் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பா, அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. எதுக்கு டூஹி நீ வந்துட்டு ஹோட்டலில் தானே ஸ்டே பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சன்கி வந்து கேட்பா. அது டூஹி என்ன சொல்வானா, என்னோட முதலாளிக்கு வந்துட்டு நான் சமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல நல்ல ஃபுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வைக்கணும், இல்லைன்னா வந்து நான் வந்து கக்கூஸ் கழுவிட்டு இருக்க வேண்டியது தான், எனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க, நான் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் மனசில் ஓடிட்டு இருக்கு. இப்போ 1 இயரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு இவள் 1 இயரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு இவளுக்கு தோணும்ல. இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. இவ எதனால இந்த மாதிரி பண்ணுறா, எல்லாமே நம்மளால தானே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறான்னா, பேச இந்த கம்பெனியை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டர் வந்துட்டு எழுதிட்டு மிஸ் டேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. என்ன சொல்கிறேன்னா, என்ன மிஸ் டேரின்னு வந்து கூப்பிட்டியாங்கும் போது ஆமாம் மிஸ் டேரி தான் வந்து கூப்பிட்டேன், நான் வந்துட்டு இந்த டியான் ஏர்லைன்லேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வந்து காட்டுறான். இதை கேட்டுட்டுமே ரொம்ப சந்தோஷம் நீ ஏன் அந்த முடிவு எடுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது இவ தான் இப்போ ரிசைன் பண்ணிட்டால, இப்போ இவ என்ன வேணால் பேசலாம். ஸோ அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு பெரிய பணக்கார இடத்துல இருக்க, உனக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே உனக்கு அடிமை கிடையாது, உனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டா அவங்கெல்லாம் உனக்கு வந்து வேலைக்காரங்க கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட ஆணவம் எல்லாமே அழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்வாளாம். அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முக்கியமாக டியான் கூட என்ன பண்ணுவான்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிருவான். பார்க் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் கைத்தட்டும் போது இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். டேரிக்கு கானே வந்துட்டு என்னடா இது இப்படி எய்த்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டூஹியே பார்த்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ வந்துடுவான். இவ பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோவுமே கேட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டேரி வந்து செம்ம கோமா வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பான். சுற்றி இருக்கவங்கலாம் கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்களா, இதை பார்க்கும்போது யாங்க்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். அப்படியே பார்த்து மறைச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரி வந்துட்டு எவ்வளோ ஒரு தைரியம், அவள் என்னையே எய்த்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பாள். அவளுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு ஹீரோ வருவான். ஹீரோ வந்ததுக்கப்புறம் நீ வைஸ் பிரசிடென்ட்டாக ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இந்த டியான் ஏர்லைனில். ஏன்னா இவனுக்கு டியான் ஏர்லைன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சு தான் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சாரி ஏன்னா இந்த போஸ்டிங் வரப்போகிறது கிடையாது, என்னோட கம்பெனியே வந்துட்டு 1 இயர் அது வந்து உங்கள் அப்பாவோட கனவு, அதை வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நான் திருப்பி அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேரிக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். என்ன சொல்கிறேன், நீ இத்தனை வருஷமாக இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இப்போ எப்படி ரிசைன் பண்ணலாம் நீ சொல்லுவேன் அப்படிங்கும்போது, சாரி நான் வந்து லாயரை தான் பார்க்க போனேன், அதுக்குள்ளே என்கிட்டே பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவாக போட்டிங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக போட்டிங்க, சார் நான் இதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்கில் இருக்க போகிறது கிடையாது, நான் வந்துட்டு 1 இயருக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்படி இவன் சொல்லிட்டு போகிறத பார்த்துமே டேரிக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். என்ன இது இவன் ஏன் பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் இவன் இந்த கம்பெனியில் இருப்பான் தான் நினச்சேன், இவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு இருப்பாளா, ஹீரோ வருவான்.
அவன் வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, சாரி அந்த இது எனக்கு தேவையில்லை, நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஷாக். என்னது ரிசைன் பண்ணிட்டீங்களான்ட்டு. ஆமாம், என்னோட கனவு இப்போ எல்லாமே 1 இயராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வாங்க நம்மளுக்காக ஒரு புது ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழைய திங்ஸ்லாம் வந்துட்டு டம்ப் பண்ணி ஒரு ரூம் இருக்கும் போல். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஆஃபீஸ்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை காட்டுவாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக குப்பையாக இருக்கும். பட் ஹீரோ வந்துட்டு இதான் நம்ம ஆஃபீஸ் பரவாயில்லையாங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல, இதை வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ண போவாலாம். இல்லை இல்லை ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, நானும் வந்து சேர்ந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாருங்க உங்கள் மேலே டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே இருக்க டஸ்ட்டை வந்துட்டு தட்டி விடுவான். ஹீரோயின் மேலேயுமே டஸ்ட் இருக்கும். ஸோ அதே என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்து தட்டி விட்டுருவான். என்னமோ உங்கள் ஃபேஸில் இருக்குங்கும் போது என்னாச்சு என் ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தட்டுவாலாம். இல்லை ரொம்ப அழகு, ரொம்ப பியூட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இப்படி பார்ப்பால, என்ன ரொம்ப அக்லியாக நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு இது பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமாம் கொஞ்சம் ரொம்ப அகலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கலாசரிச்சிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த முடிச்சுட்டு வந்து நான் க்ளீன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இவன் அவசரமாக கிளம்பி எங்கே போகிறான்னா இங்கே மீன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பானே, ஸோ அந்த கடைக்கு தான் போகிறான். மீன் வந்து பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு என்னை பார்க்க வந்திருக்க, அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கேன்சல் பண்ண தானே வந்திருக்கேன், சரி இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிறியே நம்ம லைஃப்குள்ளே டூஹி வர வேணாம், நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பேசுவானா. ஹீரோயின் வந்துட்டு மறைச்சிட்டு நிற்பான். சாரி நான் அதுக்காக வரல, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சைன் போட்டுட்டேன், நீ வந்து சைன் போட்டுரு, நாளைக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது இப்படி பார்ப்பேன். என்னது கோர்ட்டுக்கு வந்துடுமா, அப்போ உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அம்மா எனக்கு ஓகே தான், இத்தனை வருஷமாக நான் முட்டலாக இருந்தேன், இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, நீ எந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஏமாற்றிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லவளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏமாற்றிட்டு இருக்கேன், சரி ஓகே எனக்கு இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே கிடையாது, இதான் டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காட்டும் போது இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். ஜஸ்ட் நம்ம மேட்ரத்துக்கு பண்ணால் உண்மையிலேயே வந்து சைன் போட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த பாஸ் லேடி இருக்கால அவளை பார்த்துட்டு இத்தனை வருஷமாக வந்துட்டு இவனை தண்டமாக நான் வச்சுட்டு இருந்தேன், இந்த அப்போது ரொம்ப சளிச்சு போச்சு, இதுக்கப்புறம் நீயே அவனை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தள்ளி விட்டு முன்ன வந்து தள்ளி விட்டு போவான். அப்படியே ஹீரோனுக்கு அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இத்தனை நாள் வந்து சோறுங்க நினச்சா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் சோறுங்க சொல்லியிருப்பான், அம்மா பரவாயில்லம்மா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதான் மனசில் நினச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஓரளவுக்கு வந்து நான் ரிலீஃப் ஆகிட்டேன், நான் ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஏமாத்திர ஹஸ்பண்ட் வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்கும். இங்கே வந்து தேடி பார்த்தீங்கன்னா செம்மைய கோவத்தில் வந்துட்டு எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டுட்டு இருப்பான். என்ன தைரியம் இது மாதிரி ஓஜன் எப்படி இப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டு இருப்பாளாம். அவன் வந்துட்டு இந்த கம்பெனி வேணா அப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக டியான்னு வருவான். வேணா அக்கா கோவமாக இருக்கா அப்படிங்கும்போது இல்லை அவர் நான் முக்கியமான விஷயம் பேசி தான் ஆகும்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வருவான். வந்துட்டு என்ன சொல்லுவான், நானும் டியான் ஏர்லைனில் வந்துட்டு ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். இவளுக்கு அதுக்கு மேலே கடுப்பு வரும், எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாளா. ஆமாம் எனக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணுக்கு அவசியமே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லைங்கும் போது இந்த பாரு இது நம்மளோட அப்பாவோட கம்பெனி, இவளுக்கு வந்து தம்பிகிட்ட கொடுக்கணும்லாம் கிடையாது, இப்போ தம்பி எங்கே போகிறான் 1 இயருக்கு தானே போகிறேங்கிறான், ஸோ அது இவளுக்கு பிடிக்கல 1 இயரை போகிறதுக்கு, நீ எதுக்கு அங்கே போகிற, நீயும் வந்துட்டு அவளுக்காக தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ஒருத்தனை நான் காப்பாற்றணும், ஸோ அவங்களுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, இவனும் வந்து டூஹிக்காக தானே பேசுகிறான்னு சொல்லிட்டு காங்க் வந்துட்டு இவன் என்ன டூஹிக்காக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காங்க்குமே டவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சேர்மனை பார்த்துட்டு பிஏ பேசுகிறார். தேடி வந்துட்டு சுத்தமாக இந்த 1 இயரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். இது கேட்கும் போது சேர்மனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் சார், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்க போஸ்டிங்கை வந்துட்டு ஓஜின் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, பின்னாடி வந்துட்டு டூஹியும் போயிட்டாங்க, அதை விட முக்கியம் டியானும் வந்துட்டு 1 இயருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லும்போது சேர்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது என் பையன் இப்படி சொன்னானா, என் பையன் வந்துட்டு 1 இயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது சேர்மனோட கனவு, ஸோ அந்த கனவுக்கு அட்லீஸ்ட் தன்னோட பையனாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டியான் வந்து கொஞ்சம் பொறுப்பாக மாறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ டியான் சொல்கிறான், நீங்கள் என்ன இந்த ரூமுக்கு வந்திருக்கீங்க, இந்த ரூம் ரொம்ப அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, அட்லீஸ்ட் இந்த ரூம் ஆச்சு கழிச்சு இந்த பில்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு பார்க்க அந்த இடத்துக்கு வருவார். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஓஜின் நீ என்னை விட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரும் வந்துட்டு இதான் நம்ம ரூமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானும் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டில் கட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறாரு. பார்க் என்ன பண்ணுவாருன்னா டியான் ஏர்லைன்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு 1 இயருக்காக வந்திருப்பார் போல். இதை கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்க் நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா நான் என்னைக்கு உன்னை பிரிஞ்சுருக்கேன், நீ அப்படியே ஐயோன்னு என்னை விட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோச்சிப்பார். ஐயோ அப்போல்லாம் கிடையாது, உங்களுக்கு இஷ்டம் இருக்கணும்ல நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக என்ன பண்ணுவான்னா போய் ஹக் பண்ண போவான். டே உனக்கு இந்த ரூமை தவிர்த்து வேறு எந்த ரூமும் கிடைக்கலையாடா, இப்போ இதை ஃபுல்லாக நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மின்ஹி வந்துடுவான்.
அவள் வந்துட்டு டியானை வந்து திட்டுவான், என்ன தைரியம்னு என்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், நானும் வந்துட்டு அந்த ஏர்லைனில் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுவான்னா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வருவாள். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடும். நீ எப்போ என்ன சொல்லாமல் கிளம்ப வந்தேன், நான் எப்பவுமே உன் கூட தானே இருப்பேன், நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படி தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு இதுக்கப்புறம் நானும் 1 இயருக்கு தான் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன், இங்கே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஜாயின் பண்ணிப்பாள். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கேங்காக வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் கால் வரும். சோறுங்க தான் கால் பண்ணுவாள். கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்ட்டி வந்து இன்னைக்கு கை அசைச்சாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் நீ கூடிய சீக்கிரத்தில் வரப்போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் தான் காட்டுவாங்க. 2 பேருமே வந்து டைவர்ஸ் ஆகிடும் போல். 2 பேருமே சைனை போட்டு வருவாங்க. உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இவனுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோயின்ஸ் கேட்பா, என்ன உன்னோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஆமாம், என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாஸ் லேடிக்கு வீட்டில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் அப்போ அவன் கேட்பான், ரிங்கு கூட அதை வந்து அந்த அவள் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு கேட்பானா. இதை கேட்கும்போது இவளுக்கு கோவம் வரும். சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி ரிங்கையும் கொடுத்துட்டு போவா ஹீரோயின். அப்போ இந்த லேடி இருப்பாள், அவன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பா. அப்பாடா 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்துட்டு 2 பேருக்குமே ரொம்ப கில்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்ப்பாங்க, திட்டுவாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கேன், ஏன்டா சன்கியை வந்து டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. சரி உங்களுக்கு சன்கி மேலே நிறைய பாசம் இருக்குன்னு பார்த்தா சன்கி தான் வந்துட்டு என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இவள் கட்டுவாளாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் தங்கச்சி வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அன்றைக்கி இந்த மாதிரி துரோகம் பண்ணலாம், நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு தெரியுமில்ல, டோஹியோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம், இப்போது டோஹி தெரிஞ்சுன்னா எங்களை வீட்டை விட்டு வெளியாக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து புலம்பிட்டு இருப்பா, ஏன்னா எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் வந்து கத்திட்டுருப்பான். 2 பேரும் அவங்க விஷயத்த மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. என் மனசு எந்த அளவுக்கு வலிக்குது தெரியுமா, நானும் சனியை வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, அவள் டக்குன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். ஓஜினேட்டியான வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு மினி வந்துட்டு காலை வந்துட்டு எங்கள் அன்னைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டூஹி ஒரு அக்காவுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கப்புறம் டக்குன்னு டியான் வந்துட்டு சவுண்டாக இருந்தால் டூஹி அக்கா டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக வந்து கத்திடுவான். அப்போ ஓஜின் வந்து திருப்பி பார்ப்பான், என்னாச்சும் டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி பார்ப்பான். ஆமாம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மின்ஹி சொல்வாளாம். அப்போ டக்குன்னு ஓஜன் வந்துட்டு வாயை பொத்திட்டு, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவ யாருக்கும் வந்து எந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டான், முக்கியமாக அந்த ஓஜனுக்கு நீ எந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உளறி வச்சிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ட்வின்ங்கிறது தெரியாதுல்ல, ஏதாச்சும் உளறிட போகிறான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு வாயை பொத்துவானா. அப்போ வந்துட்டு மின்னி கேட்பா, உனக்கு அந்தளவுக்கு என் மேலே பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பானே, உன்னை வந்துட்டு மனசில் நினச்சிப்பான், அதெல்லாம் கிடையாதுடி, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை சொல்லிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போயிடுவான். என்னாச்சு சன்கிக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டியான்னு கேட்பான். ஆமாம் எங்கள் அன்னிக்கும் அண்ணனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்வாளாம். இப்போ இதுக்கப்புறம் அவங்க சிங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். ஆமாம் சிங்கிள் தான், ஆனால் வந்து சோறுங்க இருக்கா, ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு இப்போதைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல, இவன் லவ் பண்ணுறது சங்கீத் தான் அப்படின்னு இவன் நல்லா கிளியராக தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி உன்னோட வீட்டில் வந்து இந்த திங்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னேன்ல, உங்கள் அண்ணி வீட்டில் இருக்குன்ட்டு சொன்னேன்ல, ஸோ அட்ரஸில் கூட நான் அப்போ எடுத்துகிட்டு வரங்கும் போது என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இவன் வந்து சன்கியை மீட் பண்ணுறதுக்காக தான் பிளான் போடுறான் போல். இவன் வந்து அட்ரஸையும் சொல்லிட்டு கொடுப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி இருக்கும், காங்கும் டேரியும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு எப்போதும் போல் டூஹி அழைச்சிட்டு வருவாங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல யாங் அழைச்சிட்டு வருவாங்க. யாங் ரொம்ப ஹாப்பியாக வருவாள். இங்கே பார்த்தீங்கன்னா இவ செம்ம கோவத்தில் இருப்பாள், எப்படி 1 இயர்க்காக வந்துட்டு எல்லோரும் தனியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருப்பாள். யாங் வந்தோடனே ரொம்பவே சந்தோஷம், உங்கள் ப்ரைவேட் பார்ட்டியில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். காங் வந்து பார்த்துட்டு இருப்பான், எதுக்கு கூப்பிட்டானே தெரியாமல் சந்தோஷப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து நினச்சிட்டு இருப்பான். இவ ஏஞ்சி போய் பலார்னு அறைய ஆரம்பிச்சிருவா. யாங்க நல்லா இவளுக்கு தேவை தான். அரைஞ்சிட்டு என்னோட நாய் மாதிரி நீ இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு, ஓ உன்னை சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்காக இந்த பாட்டி கூப்பிட்டேன்னு நினச்சியா, மீனோட ப்ரெஷர் என்னோட கோவத்தை குறைக்க தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிகிட்டு இருப்பா. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, இப்படி தான் டூஹி இருந்திருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீ கீழே உட்காந்து முட்டி போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் முட்டி போட்டுருவான். நான் என்ன சொன்னேன், டூஹியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சொன்னேன், உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாதா, உன்னை எதுக்கு இங்கே மாடலாக மாதிரி இருக்க, நீ ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்கிறதுக்கா, நான் சொன்னதை கேட்கறதுக்கு நாய் மாதிரி இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சிலெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிருவா, அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவா. வந்து கையை எடுத்து கெஞ்சிட்டு இருப்பான். ஒரு வேளை இந்த விஷயம் இப்படி நடக்கிறது வந்துட்டு காங்க் வந்து பிடிக்காது போல், அவன் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு இருப்பான் டெரியே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் இருப்பாள், அவள் சாப்பிட்டுட்டு இருப்பா, எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருப்பா. அப்போ வந்து குட்டி பொண்ணு சொல்லும், அம்மா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், ஏன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுப்பா. அப்போ அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரிமா நீ மட்டும் சாப்பிடாம இருக்கேன், நீ வந்து சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாள். சரி சொல்லிட்டு சோறுங்க என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை பார்த்தா அது நெயில் பாலிஷ் இருக்கும். என்ன சோறுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இத்தனை நாள் அத்தைக்கும் அம்மாக்கும்
அப்பாவோட அம்மாக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அப்பாக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. ஒரு நாள் கூட உங்களை வந்து நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷை கொடுத்துட்ருப்பா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அத்தை வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சாமே நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ எதாச்சும் கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம்மந்திட்ட வந்து கேட்பாங்க. சம்மந்தி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு உள்ளார போயிடுவாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மருமகிட்ட வந்துட்டு என்னத்தான் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரியாது, என்னத்தான் நீங்கள் எப்படி டைவர்ஸ் பண்ணாலும் நீ என்னோட மருமக தம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதம்மா, எனக்கு இந்த மெடிக்கல் பில்லாம் கட்டிகிட்டு இருக்கல அதெல்லாம் நீ கட்டுவ தானே இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது உனகிரின்னு வந்துட்டு பார்க்குறா, என்னடா இவங்க வந்துட்டு கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கட்டிடுமா, எனக்கு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சினாவே பேசுவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் நமக்கு செம்மையாக கோவம் வந்துடும். என்ன நினச்சிட்டு இருக்கேன், உன் பையன் பண்ண தப்பு, அவனை கண்டிக்க உனக்கு வக்கு கிடையாது, இங்கே வந்து மெடிக்கல் பில் கட்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அத்தைக்கு வந்துட்டு என்ன தைரியமாக இருந்தால் நீ வந்து என்னை திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டைக்கு போவாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து தெரியும் அத்தை பாரு எவ்வளோ திமிரா அம்மாட்ட நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, என்ன உங்களுக்கு மெடிக்கல் பில் தானே கட்டணும், அப்போ போய் சொல்லுங்கள், இந்த புதுசாக ஒரு மருமக வந்திருக்கால அவட்ட போய் சொல்லுங்கள், அவள் வந்து உங்களுக்கு கட்டுவா அப்படின்றமே அத்தைக்கு கோவம் வந்துடும். நீ நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்த சங்கி, ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேவலமாக இருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஹீரோனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்க போய் தான் என் பையன் உன்னை டைவர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு செம்மையாக கடுப்பாயிடும். ஃபஸ்ட்டு உங்களை திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவா. இவங்களுக்கு ஒரு வழியே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பேத்தி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டி நீங்கள் ஃபேஸ்க்கு நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கீங்களே, அது வந்துட்டு ஃபேஸ்க்கு பண்ணாமல் பேசாமல் உங்கள் மனசுக்கு இதயத்துக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. செம்ம டைமிங்காக இருக்கும் இந்த டைலாக்கு. ஸோ ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்களே, ஸோ அதுக்காக சோருங்க வந்து சொல்லுவாள். சோருங்க வந்துட்டு பாரு அப்படியே அம்மா மாதிரியே ஏற்றி பேசுன்னு சொல்லிட்டு ரெண்டு அடியை போட்டு வெளியே போடி, எனக்கு திங்ஸ்லாம் எடுத்து வைக்க தெரியும்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறோம், இருக்கிற எல்லா திங்ஸுமே சுட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவகிட்ட இருக்க ட்ரெஸ்ஸு, நல்ல காஸ்ட்லியாக இருக்க ட்ரெஸ்ஸு, அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாத்தையுமே இந்த ஆட்டையை போட்டு இந்த கலவி வந்துட்டு கிளம்புறதுக்கு பார்க்கும். கரெக்டாக அப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பெட்டி இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு டூஹிக்கு ஸ்டார்டிங் பணம் கொடுத்துருப்பாங்களா, அந்த பணம் இருக்கும். அது 10 மில்லியன் இருக்கும் போல். இதை பார்த்து வாயை பொழுதுறாங்க, இவ்வளோ பணமானு சொல்லிட்டு. ஸோ இந்த பணத்தையுமே ஆட்டையை போட்டு எடுத்து போயிடுறாங்க. இது வந்து ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே ஹாப்பியாக வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்க் வந்திருப்பாங்க. அப்போ ஓச்சினம்மா கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்களும் ரிசைன் பண்ணிட்டீங்களே, உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ண போகிறாங்க, அது இல்லாமல் மந்த்லி சேலரி வரும், இப்போ சேலரி வராதில்ல அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான், பட் சமாளிச்சுக்கலாம், ஓஜனுக்காகவும் சேர்மனுக்காகவும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இங்கே ஹீரோயின் இருக்க மாட்டா. ஹீரோயின் வந்து தான் அம்மா வீட்டில் இருப்பாள். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மின்ஹிலாம் இருப்பாள். இங்கே எல்லாமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு யாங் நல்லா அடி வாங்கி டேரிக்கிட்ட மிதி வாங்கிட்டு வந்துருப்பா. பார்த்தீங்கன்னா ஒருத்தட்டெல்லாம் காயமாக இருக்கும். இவங்க இப்படி ஹாப்பியாக இருக்குதுன்னா பார்த்துட்டு எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பண்ண தப்புக்கு இங்கே இருக்கவங்கள பார்த்துட்டு ப்ளேம் பண்ணுறான். நான் சும்மா விட மாட்டேன், டூஹி உங்களை எல்லாரையும் சும்மா விட 1 இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.